Hello parents and teachers and principal. August 21st கண்டிப்பாக ஒரு வீடியோ வைரல் வீடியோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மகாராஷ்டிராவில் ஒரு பையன் செல்ஃபோன் அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு அவரால் இஎம்ஐ கட்ட முடியல. அதனால் அந்த குழந்தைய திட்டிட்டு செல்ஃபோனை வாங்கி வச்சதுக்காக அவன் கோவிச்சுக்கிட்டு ஒரு மலை உச்சியில் போய் அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் என்டையர் அந்த வில்லேஜ் ஃபயர்ஸ் பீப்புள், அதுக்கப்புறம் அவங்க அப்பா எவ்வளோ கெஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்க. அவங்க அம்மா என் தாலியை கூட கொடுத்து நான் உனக்கு அந்த வாங்கி தந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொன்ன காட்சிகள், ரொம்ப டிஸ்டர்பிங்கான காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த பையன் 3 மணி நேரத்துக்கு மேலேயும் அவங்க எவ்வளோ கெஞ்சி கூட கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு வராமல் இருக்கிறப்ப, அவங்க அப்பா அந்த பையனை காப்பாற்றலான்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறப்ப அவங்க அப்பாவும் அந்த பையனும் கீழே விழுந்து தவறுனதை பார்த்துருப்பீங்க. வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே அவங்க அம்மா அதை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க அதில் ரொம்ப அதிர்ச்சி ஆகி அவங்களும் இம்மீடியட்டாக மேலேருந்து கீழே குதித்து 3 பேரும் இறந்த ஒரு காட்சி ரொம்ப பதபதப்பாக இருந்தது. இதை தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். பேரண்ட்ஸ் அப்படின்றவங்க தன்னோட குழந்தைங்களுக்கு என்ன லிமிட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க கற்றுத்தரணும். இது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கற்றுத்தரலை அப்படின்னா இந்த செல்ஃப் ரெகுலேஷன், திருப்பி சொல்கிறோம், செல்ஃப் அவேர்னஸ், அந்த செல்ஃப் ரெகுலேஷன் அந்த குழந்தைக்கு நீங்கள் கற்றுத்தராமல் போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் குழந்தைங்க அடிக்ட் ஆகி அதிலிருந்து மீள முடியாதது இப்போ நிறைய இன்சிடெண்ட்ஸ் பார்க்குறோம். இந்த இன்சிடெண்ட் உண்மையாலுமே நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கிங் வேவ்ஸ் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இது ஒரு நிகழ்வாக கடந்து போகாமல் நம்ம குழந்தைங்களோட அதிக நேரம் இன்வால்வ் பண்ணி அவங்களோட பேசி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கள ஆக்டிவாக எப்படி இன்வால்வ் பண்ணலாம், அவங்கக்கிட்ட இருக்க ஸ்ட்ரெஸ் பாயிண்ட் என்ன இருக்குது, ஏன் அந்த அடிக்ஷன்ஸ்குள்ளே போகிறாங்க, அந்த அடிக்ஷன்ஸ்க்கு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வேறு என்ன ஸ்கில்ஸை கற்றுத்தரலாம் அப்படின்ற ஒரு முயற்சி பேரண்ட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஐம் ஷுவர் டெஃபினட்டாக இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம தடுக்கலாம் அப்படின்றது என்னோடய எண்ணம். ஷுவர் இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான முயற்சிகள் எல்லாமே சேர்ந்து தான் எடுக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் பேரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டேக் கேர் பண்ணுங்கள். கிவ் யுவர் டைம் டு யுவர் children so that they can understand and you can understand them properly. உங்களுக்கு இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் சேலஞ்சஸில் எதனாச்சும் ஹெல்ப் வேணும்னா ப்ளீஸ் டூ கான்டாக்ட். we will be there to support you and professionally guide you. Thank you.